வணக்கங்கள் மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலேயே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஓம் தொலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய நாளிற்குரிய குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை 16/4/2026 தமிழுக்கு பராபவ வருடம் சித்திரை மாதம் 3ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 11:30 மணி வரை, பின் மாலை 12:30 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய ராகு காலமாக இன்று மதியம் 1:30 மணி தொடக்கம் 3 மணி வரை. அடுத்து எமகண்டமாக இன்று காலை 6 மணி தொடக்கம் 7:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6:03 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று இரவு 7:31 வரை சதுர்த்தசி திதியும் பின்பு அமாவாசை திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 1 மணி வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் பின்பு ரேவதி நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 1 மணி வரை மக நட்சத்திரமும் பின்பு பூர நட்சத்திரமும் நிலவுகிறது. மகம் மற்றும் பூர நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கருமங்கள் யாவற்றிலும் பொறுமை தேவை. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகளாகும். தொடர்ந்து வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவத்ராஜதாக்கீம் கம்பீரா வர்தனாபிஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்ரோக்தரியாம் லக்ஷ்மீம் திவ்யீர் கஜேந்திரைர் மணிகணகஜிதை ஸ்நாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வ மாங்கல்யயுக்தாம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்ல ஆசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 3ஆம் நாள் 16/4/2026 வியாழக்கிழமை. இந்த சித்திரை மலர்ந்து 3ஆவது நாள், புது வருஷம் மலர்ந்திருக்கிறது. இந்த 60 வருட சுற்றுவட்டத்திலே 40ஆவது வருடம் இந்த பராபவ என்கின்ற பெயரோடு இந்த வருஷம் மலர்ந்திருக்கின்றது. இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை. நாம் பொதுவாக ஆசாரசீலராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே வடதிசை குபேரனுடைய திசை, செல்வத்தை கொட்டி கொடுக்கின்ற குபேரன் திசை ஆகிய வடதிசையிலே அமர்ந்திருப்பார் இந்த குரு பகவான் என்கின்ற வியாழ பகவான். இந்த வியாழ பகவானுக்கு நாம் இந்த வியாழ சுகம் நமக்கு போதாது, ஜாதக ரீதியாக பார்த்து சொல்வார்கள் வியாழ சுகம் பத்தாது. அவ்வாறு அந்த வியாழ சுகம் போதாதுங்கிற பொழுது மனதிலே நல்ல எண்ணங்களோடு 11 குடம் தண்ணீர் அபிஷேகம் செய்விக்க வேண்டும். அவ்வாறு அந்த 11 குடம் தண்ணீர் அபிஷேகம் செய்விக்கின்ற பொழுது அதிலே வாசனாதி திரவியங்கள் புனுகு, எவ்வாது, மறுக்கொழுந்து, கஸ்தூரி, கோரோசனை, பன்னீர், அத்தர், எது எல்லாம் நமக்கு கிடைக்கிறதோ
அவற்றையெல்லாம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு இந்த 11 குடத்திலே அபிஷேகம் சேவிக்கின்ற பொழுது 11 குடத்தையும் தொட்டு வணங்கி அந்த அபிஷேகம் சேவிக்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் கிடைக்குமா. அதே போல் மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து அடியவர்களுக்கு பிரசாதமாக வழங்குகின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கும். குரு பகவான் வியாழ பகவான் ஜாதக ரீதியாக அவர் இருக்கின்ற இடத்திலிருந்து பார்க்கின்ற இடம் நல்ல இடமாக இருந்தால் நமக்கு உயர்வுகளையும் சிறப்புகளையும் நன்மைகளையும் செய்யக்கூடியவர். குரு பார்க்க கோடி நன்மை. அதனாலே தான் ஒரு கல்யாணப்படுத்துறதுக்கு ஜாதகம் எடுக்கிறான்னா கூட சொல்லுவார்கள், இல்லை இப்போ வியாழ சுகம் போதாது, வியாழ சுகம் பெறட்டும், ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் என்று. எனவே இந்த வியாழக்கிழமைகளிலே தவறாமல் வியாழ பகவானுக்கு நாம் இந்த 11 குடத்திலே தண்ணீர் அபிஷேகம் செய்வித்து மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டு வர எல்லா விதமான தாக்கங்களும் குறைந்து உயர்வுகள் சிறப்புகள் கிடைக்கின்ற வகையிலே அமையக்கூடியது. எனவே இந்த ஆலயங்களிலே சென்று நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமது சமய கலாச்சார விழுமியங்களை பாதுகாக்கின்ற வகையிலே, அடுத்த சந்ததிக்கு எடுத்து சொல்லுகின்ற வகையிலே நாம் கலாச்சார உடைகள், ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். வேட்டி கட்ட வேணுங்கிறதுக்காக காவி வேட்டி, மஞ்சள் வேட்டி, கருப்பு வேட்டி, சிகப்பு வேட்டி, நீல வேட்டி, பச்சை வேட்டி என்று இப்போ கடைகளிலே வியாபார ஸ்தாபனங்களிலே கலர் கலராக இந்த வேட்டிகள் வியாபாரத்துக்கு போட்டிருப்பார்கள். அவற்றையெல்லாம் எடுத்து எல்லோரும் கட்டக்கூடாது. அது அந்த கோவிலிலே பணியாற்றுகின்ற குருமார்கள், உதவியாக நிற்கின்றவர்கள், அவர்களுக்கு உரியதாக ஒரு வித்தியாசமானதாக சீருடையாக வந்தது. இப்போ எல்லாரும் நின்றவர் போனவர் வந்தவர் எல்லாரும் ஐஸ்பழம் விற்கிறவங்க கூட இப்போ சிகப்பு வெட்டி கட்டி கொண்டு நிற்கிற அளவில், சைக்கிள் கடையில் காத்தடிக்கிறவரும் கருப்பு வெட்டி கட்டி கொண்டு நிற்கிறார்கள். இந்த ஆடை ஆள் பாதி ஆடை பாதி என்றார்கள். நாம் ஆலயங்களுக்கு செல்கின்ற பொழுது தூய்மையான வெண்மை நிறத்திலே வெள்ளை வேட்டி அணிந்து செல்ல வேண்டும். சால்வைகளை வேணுமானால் நாம் கலர் சால்வை கட்டிக்கொள்ளலாம். இந்த காவி உடுத்துவது, சிகப்பு பச்சை கருப்பு நீலம் மஞ்சள் என்று காவி உடுத்துவது யார் என்று கேட்டால் இல்லற வாழ்க்கை வேண்டாம் என்று ஒதுக்குகின்றவர்கள், அதிலிருந்து விடுபடுகின்றவர்கள், ஒரு யோக நிலைக்கு ஞான நிலைக்கு செல்லுகின்றவர்கள், இறை வழிபாட்டிலே மட்டும் ஈடுபடுகின்றவர்கள். இவையெல்லாம் நமக்கு வேண்டாம், இல்லற வாழ்க்கை வேண்டாம், நாம் ஒரு சந்நியாசத்தை நோக்குகின்றவர்கள், அந்த நிலையிலே படிப்படியாக உயர்ந்து கொண்டு செல்லுகின்றவர்கள். அவர்கள்தான் இந்த காவி உடுத்துறது, பச்சை கருப்பு சிகப்பு மஞ்சள் நீலம்ங்கிறத உடுத்திக்கொள்வது, கருப்பு உடுத்திக்கொள்வது சபரிமலைக்கு போகிற பக்தர்கள் மட்டும்தான். வேறு எவரும் கருப்பு உடுத்தக்கூடாது. சபரிமலை விரதத்துக்கு மட்டும்தான் அந்த கருப்பு வேஷ்டி சால்வை சொல்லப்பட்டதே தவிர எல்லோரும் எப்பவும் விளையாட்டாக உடுத்தக்கூடாது என்ற நல்ல சிந்தனை ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். நாமும் இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக அரண் வரையான் அல்ல செய்யினும் பிறன் வரையாள் பெண்மை நயவாமை நன்று. இக்குறளினுடைய பொருளாக ஒருவன் அறநெறியில் நிற்காமல் அறமில்லாதவைகளை செய்தாலும் பிறனுக்கு உரியவளின் பெண்மையை விரும்பாமல் வாழ்தல் நல்லது. இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அரண் வரையான் அல்ல செய்யினும் பிறன் வரையாள் பெண்மை நயவாமை நன்று. இக்குறளினுடைய பொருளாக ஒருவன் அறநெறியில் நிற்காமல் அறமில்லாதவைகளை செய்தாலும் பிறனுக்கு உரியவளின் பெண்மையை விரும்பாமல் வாழ்தல் நல்லது.
எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமோம் டிவி பகுதிகளும் நிறைவேறிய மற்றும் ஒரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.